வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தொடர்ச்சியாக தினமும் ஒரு டிப்ஸு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது அஸ்திவார குழி எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் என்பதை குறித்து நேற்று வீடியோவில் சொன்னேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி தோண்டியாச்சு, அதில் கீழே ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு காலம் நிறுத்துவதை குறித்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க ஓப்பனாக, அது சொல்லக்கூடாது, ஒரு சில விஷயங்கள் மறைக்க வேண்டியதை மறைக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவோம். ஒரு சிலர் கூட வீட்டு வேலைகள் நடக்கும்போது அவங்களாவே கேட்பாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, இப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்ய போகிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தரமான முறையில் ஒரு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அதை அதே மெத்தேடில் எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோனுடைய பதிவுகள் உங்களுக்கு அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அஸ்திவார குழி தோண்டியாச்சு. அது 2 அடியோ 5 அடியோ 7 அடியோ 10 அடியோ தோண்டிட்டோம். தோண்டி முடித்த பிறகு கீழே நம்ம ஒன்றரை ஜல்லியை வச்சு கீழே காங்கிரீட்டு போட வேண்டும். ஒரு 1/2 அடி உயரத்துக்கு 1.5 ஜல்லி வச்சு காங்கிரீட் போடணும். இல்லை 1.5 போட முடியாது அப்படின்னா 3/4 இன்ச்சு ஜல்லி வச்சு கீழே நம்ம காங்கிரீட் போடணும். ஃபஸ்ட்டு குழியை நிரப்பின, அதை குழி தோண்டின பிறகு முதல்ல செய்ய வேண்டிய வேலை கீழே 1.5 ஜல்லி வச்சு காங்கிரீட் போடணும் ஒரு 1/2 அடி உயரத்துக்கு. ஒரு சில இடங்களில் பண்ணுறதே கிடையாது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சார், கீழே மண்ணில் பில்லர் நிப்பாட்டிட்டாங்க சார், அதனால் எனக்கு அதை உடச்சி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கீழே 1.5 ஜல்லி வச்சு காங்கிரீட் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3/4 இன்ச்சு ஜல்லி வச்சாவது ஒரு 4 இன்ச்சு கணத்துக்காவது காங்கிரீட்டை போட்டுட்டு தான் அதுக்கு மேலே தான் தட்டி, மேட்டுமாங்க தட்டின்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம உட்கார வச்சு அதற்கு மேலே குறைந்தது ஒரு 1 அடியாவது காங்கிரீட்டு போடணும். அந்த மேட்டும் காலமும் சேர்ந்து நிற்கும். கீழே மேட்டு விரிச்சிருப்பாங்க, அது மேலே காலத்தை நிப்பாட்டுவாங்க. அந்த காலத்தை ரெண்டையும் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு 1 அடியாவது காங்கிரீட்டு போட்டே ஆகணும். அந்த 1 அடி கணத்துக்கு இப்போ 3க்கு 3 குழி தோண்டிருக்கீங்கன்னா அந்த 3 அடி குழி ஃபுல்லாகவே 1 அடி உயரத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 1.5 அடி போடலாம். ஒரு சிலர் 2 அடி போடுறாங்க, ஒரு சிலர் 3 அடி கூட போடுறாங்க. நான் சொல்கிறது குறைந்தபட்சம் ஒரு 1 அடியாவது அந்த 3க்கு 3 குழி அளவுக்கு காங்கிரீட்டு போடணும். அதுக்கு மேலே கோப்பிங் அடிக்கிறது அது தனி. நான் சொல்கிற கீழே காங்கிரீட்டு மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே கோப்பிங் கொடுத்து அதுக்கு மேலே தான் காலம் பாக்ஸ் மாட்டுவாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி நான் இந்த காலம் தரமட்டத்துக்கு காலம் நிறுத்துவதை குறித்து நான் இன்றைக்கி சொல்லி முடிச்சிடறேன். இப்போ கீழே 1.5 ஜல்லி போட்டாச்சு, அதுக்கு மேலே மேட் போட்டு காலம் காங்கிரீட்டு 1 அடி போடணும். அதுக்கு பிறகு மேலே மார்க் பண்ணணும், அதாவது ஷூ மார்க் பண்ணணும். அது காலம் காங்கிரீட்டு போடுறதுக்கு முன்னாடி ஷூ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். காலம் 1 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு கூட மாறாமல் அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் காலம் ஷூ மார்க் பண்ணிவிட்டு காலம் பாக்ஸ் காங்கிரீட்டு போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் வேலைகள். ஓகே, எல்லா குழிக்கும் ஷூ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், ஆயில் அடிச்சிருக்கானு பார்த்துக்குங்க. அடுத்து கலவை விகிதம் M20 கிரேடு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. காலத்தை பொறுத்தவரையில் சிமெண்ட் ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு 6 தட்டு மணலும் 8 தட்டு ஜல்லி வரைக்கும் போடலாம் குறைஞ்சபட்சம். அதிகமாகனு பார்த்தீங்கன்னா 8 10 மினிமம், 10 12 நார்மலாக எல்லா இடத்துலையும் போடுறது. கலவை விகிதம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஆயில் அடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே நல்லா நல்லா குத்தி விட்டுக்குங்க, இல்லை வைப்ரேட் வச்சு நல்லா பேக் பண்ணிடுங்க போல். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஓப்பன் பண்ண பிறகு ஒரு நாளாவது ஃபுல்லாகவே நல்லா வாட்டர் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1 days கழித்து மறுநாள் நீங்கள் எடுத்து குழியை மூடிட்டு அடுத்த ஒர்க்கு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 2 நாள் இருக்கிறனால தப்பே கிடையாது. ஓகே, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் கீழே ஃபுட்டிங் காங்கிரீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி 1.5 ஜல்லி போடணும்.
ஃபுட்டிங் காங்கிரீட்டு எவ்வளோ போடணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து காலம் பாக்ஸு, அடுத்து ஷூ மார்க்கிங், இது எல்லாமே நம்ம வந்து பக்காவாக பண்ணும்போது நம்முடைய கட்டிடம் வந்து உறுதியாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு இருக்கும். நல்லா நம்முடைய கட்டிடத்தினுடைய வேலைகள் தரமான முறையில் நடந்துக்கிட்டே இருக்குது, நம்முடைய கண் பார்வையில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஓகே பாய். அடுத்த நாளைக்கு வீடியோவில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அப்போ தான் அடுத்த நாளைக்கு வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த காலம் காங்கிரீட் போடுறதுன்னு பார்த்தீங்களா, அதாவது தரமட்டத்துக்கு காலம் பாக்ஸு காங்கிரீட் போடுறோம். ஒருவேளை 5 அடியாக இருக்கலாம், 7 அடியாக இருக்கலாம், 8 அடியாக இருக்கலாம். 5 அடிக்கு தனியாக பாக்ஸ் இருக்குது, 7 அடிக்கு தனியாக பாக்ஸ் இருக்குது. ஒருவேளை டெப்த்து 7 அடி இருந்துச்சுன்னா 7 அடி பாக்ஸ் வச்சு ஒரே காங்கிரீட்டாக போட்டுட்டு எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். 5 அடினா 4 அடி பெட்டி இருக்கும், ஒரு சில இடத்துல 5 அடி பெட்டி கூட இருக்குது. போட்டு முடிச்சிடுறீங்க. இப்போ வந்து தரைக்கு கீழே 1/2 அடி, தரைக்கு கீழே 1/2 அடி மட்டத்தில் காங்கிரீட்டு ஒன்று போல் எல்லா குழியும், ஒரு குழி மேடு இருக்கும், ஒரு குழி பள்ளம் இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் லெவல் ஒன்று போல் கடத்திட்டு தரமட்டத்திலேருந்து 1/2 அடிக்கு கீழே மட்டத்துக்கு இந்த காலம் பாக்ஸு காங்கிரீட்டை போட்டுருங்க. ஓகே, இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சு வச்சுருங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நான் அப்படி தான் நினப்பேன். சரியா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வேலைகளை இன்றைக்கி முடிச்சு வச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. காலம் பாக்ஸு காங்கிரீட்டு போட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு என்ன ஒர்க்குங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து ஒரு முழுமையான ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். கட்டிடத்தை குறித்து ஒரு முழுமையான ஒரு பாடம். இது வந்து எல்லாமே அடங்கிடும், வேறு தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இது எல்லாமே அடங்கிடும். இது எதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன்னா, தெளிவான முறையில் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காகவே இது சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பான முறையில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மட்டும் மிஸ் பண்ணாமல் தவறாமல் பாருங்கள் தினந்தோறும். இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நான் சொன்னது போக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. என்கிட்ட பேசணும்னா ஒரு சில நேரம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஒரு 8 மணிக்கு கூப்பிடுங்க, 9 மணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த டயத்தை கரெக்டாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு காலை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது நினைக்கிறது கிடையாது. கண்டிப்பாக பேசுவேன். ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பிஸியாக இருப்போம், அதிகமான நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.